வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் மிக முக்கியமான தற்போதைய அரசியல் மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை விரிவாக ஆராய்வோம். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்கள் முதல் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் வரை அனைத்தையும் ஒரு இராணுவ பகுப்பாய்வாளனின் கண்ணோட்டத்தில் பார்க்கப் போகிறோம். இன்றைய நிகழ்வுகள் இந்தியாவின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் அரசியல் திசையையும் எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை உறுதியான பகுப்பாய்வுடன் வழங்குகிறேன். நமது முதல் பிரிவில் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமையை ஆராய்வோம். சுதந்திரமான பத்திரிகையாளர்களின் தேவை இன்று மிக அதிகமாக உணரப்படுகிறது. ஊடகத்தில் பக்கச்சார்பற்ற அணுகுமுறை என்பது வெறும் கோஷம் அல்ல, மாறாக ஜனநாயகத்தின் அடிப்படை தேவை. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை நாம் நடுநிலையுடன் பார்க்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டுகள், கூட்டணி அரசியல் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் அனைத்தும் சரியான பகுப்பாய்வுக்கு உட்பட வேண்டும். க்கு எதிரான சதி கோட்பாடுகள் என்பது சர்வதேச அரசியலில் புதிய விஷயம் அல்ல. டீப் ஸ்டேட் என்ற கருத்தாக்கம்பில் தொடங்கி இப்போது உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இத்தகைய சக்திகளின் தாக்கம் எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான்-இஸ்ரேல் போர், டொனால்ட் இன் திரும்ப வரவு, இவை அனைத்தும் இந்தியாவின் நிலைப்பாட்டை பாதிக்கும். மோடி அரசின் சமச்சீர் வெளியுறவு கொள்கை இதில் எவ்வாறு செயல்படும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். திமுக கூட்டணியின் சீட்டு கணக்குகள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கும். ஸ்டாலின் அரசின் செயல்திறன், உதயநிதி இன் பங்கு மற்றும் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு ஆகியவை முக்கியமானவை. நேரு போன்ற தலைவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் கட்சியின் உள்ளக அமைப்பை பாதிக்கும். இந்த கணக்குகள் வெறும் எண்கள் அல்ல, மாறாக தமிழ்நாட்டின் அபிவிருத்தி திசையை நிர்ணயிக்கும் காரணிகள். மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அரசின் செயல்திறன் இவற்றிடையே உள்ள இடைவெளி கூட்டணி அரசியலை பாதிக்கும். இந்தியாவின் ராஜதந்திர வெற்றிகள் நமது பிராந்திய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானவை. பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீ உடனான நமது உறவுகள் புதிய உயரத்தை எட்டியுள்ளன. இராணுவ கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது இந்தியன் இல் நமது மூலோபாய நிலையை வலுப்படுத்துகிறது. வளர்ந்து வரும் செல்வாக்கை சமாளிக்க இத்தகைய நட்பு நாடுகளின் ஆதரவு அவசியம். மோடி அரசின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் இன் வெற்றிகரமான செயல்பாடு இது. தமிழ்நாட்டிற்கும் ஸ்ரீ உடனான மீன்பிடி மற்றும் வர்த்தக உறவுகள் மேம்படும் வாய்ப்பு உள்ளது. உள்நாட்டு களையெடுப்பு நடவடிக்கைகள் இந்தியாவின் உள்துறை பாதுகாப்பிற்கு அத்தியாவசியம். சர்வதேச தீவிரவாத நெட்வொர்க்குகள் இந்தியாவில் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். பயங்கரவாத ஆதரவு, தீவிரவாத செயல்பாடுகள் மற்றும் அர்பன் டெரரிசம் அச்சுறுத்தல்கள் இவற்றை எதிர்கொள்ள வலுவான உள்ளூர் நடவடிக்கைகள் தேவை. தமிழ்நாட்டின் கடலோர பாதுகாப்பும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திறமையான தகவல் சேகரிப்பு மற்றும் விரைவான நடவடிக்கை ஆகியவை இந்த வெற்றிக்கான காரணங்கள். மிடில் ஈஸ்ட் போர் எவ்வளவு நாட்கள் தொடரும் என்பது உலக அறிவியல் மற்றும் எரிபொருள் விலைகளை பாதிக்கும். ஈரான்-இஸ்ரேல் மோதல் மேலும் அதிகரித்தால் கச்சா எண்ணெய் விலை உயரும். இது இந்தியாவின் பணவீக்கத்தை அதிகரிக்கும். நிலைப்பாடு மற்றும் ஆதரவு ஆகியவை போரின் கால அளவை தீர்மானிக்கும். இந்தியா இந்த மோதலில் சமநிலை கொள்கையை பின்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டின் பெட்ரோல் விலை உயர்வு மாநில அரசியலையும் பாதிக்கும். மோடி அரசின் டிப்ளோமேட்டிக் இந்த நெருக்கடியில் சோதிக்கப்படும். அடுத்த தேர்தலில் இலக்கு 150 தொகுதிகளில் வெற்றி என்பது அமித்வின் மூலோபாய கணக்கு. தமிழ்நாட்டில் அடிப்படை வளர்ச்சி குறித்து நாம் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும். ராகுல் தமிழ்நாடு வருகை சவாலா அல்லது ஆதரவா என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் மூத்தளைய கட்சி பிரச்சினை மீண்டும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்நிலை மிக பலவீனமாக உள்ளது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நிலையில் அரசியல் கணக்குகள் தமிழ்நாட்டிற்கு பொருந்துமா என்பது சந்தேகம். காங்கிரஸ் மற்றும் விற்கு இடையேயான போர் நிலை இந்தியா கூட்டணியையே கேள்விக்குறியாக்குகிறது.
இன் அறிக்கைகள் டிஎம்கே தலைமையின் எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளன. 2026 தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டு பிரச்சினை தொடங்கிவிட்டது. இன் தற்போதைய நிலையில் அதிக தொகுதிகள் கோருவது நியாயமானதா என்பது கேள்வி. இன் கணக்குப்படி அவர்கள் சீனியர் பார்ட்னர் என்ற நிலையில் தொடர விரும்புகின்றனர். இந்த அரசியல் சண்டை தமிழ்நாட்டின் அபிவிருத்தி பணிகளை பாதிக்காமல் இருக்க வேண்டும். டிஎம்கே கூட்டணியில் குழப்பம் என்பது புதுச்சேரி நிலைமையிலிருந்து தெரிகிறது. லில் ஜேடியு மற்றும் காங்கிரஸ் இடையே நடந்த பிரச்சினைகள் போல் தமிழ்நாட்டிலும் ஏற்படலாம். கூட்டணி அரசியலின் சவால்கள் என்பது அனைத்து மாநிலங்களிலும் உள்ளது. டிஎம்கே காங்கிரஸ் மோதல் தமிழ்நாட்டிற்கான முன்னுதாரணமாக அமையலாம். இந்த குழப்பங்கள் ஏடிஎம்கே மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமையும். இன் தலைமையில் கூட்டணியை ஒன்றிணைத்து வைப்பது எவ்வளவு சவாலானது என்பது தெரியும். மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளில் கவனம் செலுத்தினால் இந்த அரசியல் சலசலப்புகள் குறையும். இன் அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு அரசியலில் புதிய சமன்பாட்டை உருவாக்கியுள்ளது. இன் தூய சக்தி கோஷம் பல கட்சிகளின் தலைவர்களை ஈர்த்துள்ளது. மற்ற கட்சியினரின் விற்கு மாறுவது பாரம்பரிய கட்சிகளுக்கு சவால் ஆகும். அசெம்பிளி முன்னிட்டு இத்தகைய அரசியல் மாற்றங்கள் இயல்பானவை. டிஎம்கே மற்றும் இன் நீண்டகால ஆட்சியில் சோர்வடைந்த மக்களுக்கு டிவிகே ஒரு மாற்று வழியாக தோன்றுகிறது. இருப்பினும் சினிமா பின்னணி கொண்ட அரசியல் எவ்வளவு நிலையானது என்பது காலம்தான் சொல்ல வேண்டும். இன் அரசியல் பயணம் மேனேஜர் ஜெயலலிதா பாதையை பின்பற்றுமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். லாட்ரி இன் குடும்பத்துடன் அரசியல் பிரவேசம் சிறுபான்மை கட்சிகளின் நிலைப்பாட்டை பாதிக்கும். ஏடிஎம்கே கூட்டணியில் இன் பங்கு குறித்து அதவ்வின் கருத்துகள் முக்கியமானவை. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரின் வாக்குகள் தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் வல்லமை கொண்டவை. இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினரின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய தலைமை மாற்றங்கள் கவனிக்க வேண்டியவை. டிவிகே இன் மதசார்பற்ற நிலைப்பாடு இந்த வாக்கு வங்கியை எவ்வாறு பாதிக்கும் என்பது தேர்தல் கணக்குகளில் முக்கியம். இன் அறிவிப்புகள் மீதான கடுமையான விமர்சனம் இன் தற்போதைய உத்தியை காட்டுகிறது. இன்னுமா மக்களை புரிஞ்சிக்கல என்ற கேள்வி டிஎம்கே அரசின் மக்கள் தொடர்பு கொள்கையை குறிக்கிறது. ஸ்டாலின் அரசின் சில நிர்வாக முடிவுகள் மக்களிடம் சரியான வரவேற்பை பெறவில்லை என்பது உண்மை. 2026 தேர்தலை நோக்கி ஏடிஎம்கே தனது விமர்சன வலுவை அதிகரித்துள்ளது. இன் தலைமையில் இன் மறுசீரமைப்பு எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும் என்பது கேள்வி. வின் மரபை முன்னிட்டு கொண்டு நடக்கும் அரசியல் என்பது வெறும் நினைவுச் சின்னம் மட்டும் அல்ல, நடைமுறை நிர்வாகமும் வேண்டும். இன் உத்தி மாற்றம் மிடில் இல் புதிய சமன்பாட்டை உருவாக்கியுள்ளது. மீண்டும் பஞ்சாயத்து முறை அரசியல் அந்நாட்டின் உள்நாட்டு நிலையின்மையை காட்டுகிறது. இன் புதிய இயல்பு வாழ்க்கை அந்நாட்டின் பொருளாதார மீட்சி திட்டத்தின் பகுதி. இந்தியாவிற்கு இவை அனைத்தும் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் முக்கியம். விலுள்ள தமிழ் தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பணம் அனுப்புதல் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கியம். இஸ்ரேல் பாலஸ்டைன் மோதல் மேலும் அதிகரித்தால் கல்ஃப் நாடுகளின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். இது இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி மற்றும் வர்த்தக உறவுகளை பாதிக்கும். உச்சக்கட்ட போராட்டங்கள் அந்நாட்டின் ஜனநாயக அமைப்புக்கே சவால் ஆகியுள்ளன. நோக்கிங் எதிராக ட்ரம்ப் என்ற அரசியல் சண்டை அரசியல் கட்டமைப்பை அடிப்படையில் கேள்விக்குறியாக்குகிறது. ஈரான் பஹ்ரைன் ஸ்டீல் வர்த்தக மிடில் இன் புதிய கூட்டணி வரைபடத்தை காட்டுகிறது. இந்தியாவிற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை மிக முக்கியம். தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக உறவுகள் அனைத்தும் உள்நாட்டு அரசியலால் பாதிக்கப்படும். தமிழ் டயாஸ்பொராவில் கணிசமான அளவில் உள்ளதால் அவர்களின் நலனும் கவனிக்க வேண்டியது. உக்கான உதவி உலக சக்தி சமநிலையை மாற்றும். இஸ்ரேல் கூட்டணிக்கு மரண அடி விழும் என்ற கணிப்பு மிகையானது என்றாலும் ரஷ்யா ஈரான் சைனா அச்சு வலுவடைவது உண்மை. கடன் நெருக்கடி அந்நாட்டின் சரிவை துரிதப்படுத்தும். சிபிஇசி திட்டம் கடன் பொறியில் விழ வைத்துள்ளது.
இந்தியாவிற்கு என் அரசியல் நிலையின்மை பாதுகாப்பு சவால் மற்றும் வாய்ப்பு இரண்டையும் தருகிறது. காஷ்மீர் பிரச்சினை, தீவிரவாதம் மற்றும் எல்லை பிரச்சினைகளில் என் பலவீனம் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளது. மோடி அரசின் கடுமையான நிலைப்பாடு இந்த சூழலில் பலன் தரும். 1973 இல் சவுதி அரேபியா செய்தது போல் இன்று ஈரான் எண்ணெய் ஆயுதத்தை பயன்படுத்த முயற்சிக்கிறது. 50 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் உலக எண்ணெய் நெருக்கடி வரலாறு திரும்பலாம். இஸ்ரேல் போரால் எரிபொருள் விலை உயர்வு இந்தியாவின் பணவீக்கத்தை அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு போக்குவரத்து செலவை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவை பாதிக்கும். மோடி அரசின் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி ஆல் இந்த நெருக்கடியை ஓரளவு சமாளிக்க முடியும். விலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடிகிறது. ஈரான்-இஸ்ரேல் மோதல் நீண்டால் உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும். ஒயிட் பாஸ்பாரஸ் ஆயுதங்களின் பயன்பாடு போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. USA வீரர்களுக்கு IRGC குறிவைப்பது மிடில் ஈஸ்ட் போரை மேலும் அதிகரிக்கும். வின்-பிரஹ்மோஸ் ஏவுகணை தொழில்நுட்பம் இந்த பிராந்தியத்தில் வேண்டுமென்றே பயன்படுத்தப்படலாம். ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் போரில் அமெரிக்க ஈடுபாடு அதிகரித்தால் உலகப் போர் வாய்ப்பு உண்டு. இந்தியா இந்த மோதலில் நடுநிலை வகிப்பது நமது தேசிய நலனுக்கு உகந்தது. எரிபொருள் பாதுகாப்பு, NRI நலன் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை மையமாக வைத்து நமது வெளியுறவு கொள்கையை அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து கல்ஃப் நாடுகளுக்கு செல்லும் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் முக்கியமான கேள்வி. திடீரென கூடிய காகங்களின் கூட்டம் பேரழிவின் அறிகுறியா என்ற கேள்வி மூட நம்பிக்கையாக தோன்றினாலும் இயற்கை அறிகுறிகள் சில நேரங்களில் முக்கியமானவை. அகண்ட இஸ்ராயேல் கனவு என்பது கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை குறிக்கிறது. இது பாலஸ்டைன் பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கும். ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் செயல்பாடுகள் பாதுகாப்பிற்கு நேரடி சவால். இந்த மோதல் சீரியா, லெபனான், யெமன் வழியாக பரவி பிராந்திய போராக மாறலாம். இந்தியாவின் மல்டி அலைன்மெண்ட் ஃபாரின் பாலிசி இந்த சூழலில் சோதிக்கப்படும். அனைத்து தரப்பினருடனும் உறவு வைத்துக் கொண்டு நமது நலன்களை பாதுகாப்பது மோடி அரசின் திறமையை காட்டும். இன்று நாம் விவாதித்த அனைத்து விஷயங்களும் இணைந்தே இந்தியாவின் மற்றும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள், சர்வதேச பாதுகாப்பு சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நமது பகுப்பாய்வு திறனும் மூலோபாய சிந்தனையும் இந்த சவால்களை எதிர்கொள்ள உதவும். தமிழ்நாட்டின் மக்களாக நாம் உள்ளூர் அரசியலில் விழிப்புணர்வுடன் இருப்பதோடு உலக நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரமான பத்திரிகையாளர்களின் மூலம் உண்மையான தகவல்களை பெற்று நமது முடிவுகளை எடுக்க வேண்டும். தி டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர